தொழிலுக்கு எதுக்கு வரணும், யாரு வரணும், எப்ப வரணும். ஒண்ணு வந்து காலேஜ்ல இருந்து டைரக்டா வந்து நான் தொழில் பண்ணிருவேன் அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். அதுல கொஞ்சம் பேருக்கு காசு பணமும் இல்ல, கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு சிலர் பணக்கார குழந்தைங்க, கான்ஃபிடன்ஸும் இருக்குது, பணமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது கான்ஃபிடன்ஸும் இல்ல, பணமும் இல்லைன்னா நீங்க தொழிலுக்குள்ள அப்ப வரக்கூடாது. பணம் இல்லாம தொழில் பண்ண முடியாது. பணம் இல்லாம தொழில் பண்ணா அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகி அதுலயே நீங்க உளைச்சல்ல போயிருவீங்க. தொழில் முனையணும்னா என்னுடைய அபிப்பிராயப்படி 10 வருஷத்துல இருந்து 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த துறையில தொழில் செய்ய பிடிச்சிருக்குதோ அந்த துறையில உங்க அக்கம் பக்கத்துல யாரு தொழில் பண்றாங்கன்னு பாருங்க. அங்க போய் வேலையில சேருங்க. வேலையில சேரும்போது எனக்கு இந்த சம்பளம் வேணும், அந்த சம்பளம் வேணும்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்க தொழில் பழக போறீங்க அங்க. ஸோ அங்கே நீங்கள் வேலையில் சேர்ந்து ஒரு சின்ன பொசிஷனில் வேலையில் சேர்ந்து இந்த 10 வருஷத்தில் நீங்கள் வளர்ச்சி வேகமாக நீங்கள் ஜெனரல் மேனேஜர் பொசிஷனுக்கு போய் அந்த கம்பெனி நல்லா ஓடி ஒரு 10 கோடி டர்ன் ஓவர், இந்த கம்பெனி 100 கோடிக்கு வந்துருச்சு, 40 பேர் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனி இன்னைக்கு 400 பேர் இருக்காங்க, நான் இதில் என்னுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது, நான் இனி போய் இந்த தொழிலை நானே ஸ்டார்ட் பண்ண முடியும், எனக்கு இந்த பிஸ்னஸில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தெரியும், ஆள் எப்படி தேடுறது, பிடிக்கிறது, ட்ரெயின் பண்ணுறதுன்னு தெரியும், மார்க்கெட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் பிஸ்னஸ்லேருந்து வேலையிலிருந்து பிஸ்னஸுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். ஆனால் என்ன முக்கியம்னா இந்த 10 வருஷமாக நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இஎம்ஐ எல்லாம் வாங்கிட்டு கையில் வசதியே இல்லாமல் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே போகக்கூடாது. உங்கள்கிட்ட அறிவு இருக்கலாம், கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் பணம் இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த 10 வருஷத்தில் வாங்கின பணத்தில் சேலரியில் ஒரு 60% சேமிக்கணும். சார் 60% சேமித்தா எப்படி சார் காலம் ஓடுன்னு கேட்பீங்க. பணத்தை சரியான முறையில் கையாள தெரியவில்லை என்றால் தொழிலாளியாக இருப்பது உத்தமம். முதலாளியாக மாறினால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ ஒரு பக்கம் வேலை செய்யணும், அந்த கம்பெனி வளரணும், அந்த கம்பெனி வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கணும், மிச்சம் பண்ண பணம் கையில் இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு சேஃபாக ஒரு க்ளோசிங் பேலன்ஸை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸுக்குள்ளே இறங்கணும். பணம் இல்லாத சமயத்தில் அப்பா பேசி சண்டை போட்டு மிரட்டி பணத்தை வாங்குறதோ, மாமனார்கிட்ட பணத்தை வாங்குறதோ, பிஸ்னஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் போச்சோன்னா யார் முகத்துலேயும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பார்க்க முடியாது. ஸோ பணம் முக்கியம். பணம் இல்லாமல் தொழில் பண்ணக்கூடாது. அப்படின்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்.